ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள், பாரங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு கடந்த வார சத்தியத்தோட தொடர்ச்சி. நம்ம சூழ்நிலைகளில் விடுதலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சுகமாக இருக்கட்டும், தேவனுடைய தயவாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், நம்ம சூழ்நிலைகள் எப்பொழுது சரியாகும், அவருடைய வல்லமையை எப்போ பார்ப்போம் என்று சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று அவரை ஒரு வரைமுறைக்குள்ள நம்ம வைக்க முடியாது. அவர் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவார், செயல்பட முடியும். அவர் சர்வ வல்லவர். இருதயம் நொறுங்குண்டு உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை என்றாலும் தேவனுடைய வல்லமையை அவங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எங்கே 2-3 பேர் ஏசுங்கிற நாமத்துல கூடுறோமோ அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும்னு வேதம் சொல்லுது. அவருடைய பிரசன்னத்துல அந்த விடுதலை அவரால் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். இயேசு என்ற நாமத்தில என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தின் மூலம் அந்த வல்லமையை வெளிப்படுத்த முடியும். தேவனோட பிள்ளைகள் அவர்களுடைய விசுவாசத்தின் மூலம் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். இவ்வளவு முறைகள் இருந்தாலும் அவருடைய சிறந்த முறையாக வேதம் எதை சொல்லுகிறது என்றால், தமது வார்த்தையின் மூலம் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவு நின்று என்ன செய்கிறாரா? தப்புவிக்கிறார். இதைதான் நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். எதனால் இது சிறந்த முறையாக பார்க்கப்படுகிறது என்றால், பிரச்சனையில் அவருடைய வல்லமை அதை சரி செய்வது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். உடனடியாக அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் பிரச்சனை அல்ல. இங்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம் இஸ்ரவேலர்களை குறித்து நம்ம தியானிச்சோம். மீதியானியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் அவர்களுடைய பிரச்சனை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ அவரது வார்த்தையை அனுப்பி பிரச்சனையின் வேறாக அவர்களது இருதயத்தை அவர் காண்பிக்கிறார். அவர்களது கீழ்ப்படியாமை அந்த இடத்துல அவர்களை என்ன செய்கிறது? நிற்க வைத்திருக்கிறது. அங்கு வெளிப்புறத்துல ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்கும் பொழுது அது பிரச்சனையின் வேர் சரியாகாமல் இருந்தால் அந்த விடுதலை தற்காலிகமானதாக இருக்கும். அந்த பிரச்சனையின் வேரானது திரும்ப வேறு ஏதாவது ஒரு விதத்துல அந்த கட்டுகளை, அந்த பிரச்சனைகளை அதை என்ன செய்து கொள்ளும்? இழுத்து வைத்து கொள்ளும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? அப்படிதான் இருக்கு. எப்போதாவது ஒரு விடுதலையை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விடுதலையை பார்க்கிறோம். ஆனா மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகள் எப்படி வருவதென்று தெரியவில்லை, போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பிரச்சனையின் வேர் இன்னும் என்ன செய்யப்படல? சரி செய்யப்படல. அதனால்தான் அவர் தமது வார்த்தையை முதலில் அனுப்பி அந்த வேரை நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டி காண்பிக்கிறார். இரண்டாவதாக அங்கு இரட்சகரை அனுப்புகிறார் என்று நாம பார்த்தோம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல. இன்றைக்கு நமக்கு இரட்சகர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டாச்சு? அனுப்பப்பட்டாச்சு. அந்த வார்த்தை நமக்கு எதை காண்பிக்கிறதுனா, பிரச்சனையின் வேரை மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற சத்தியம் அது அடையாளத்தை காண்பிக்கிறது மாத்திரம் அல்ல, நமக்கு விடுதலையை அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த விடுதலை அப்படிங்கிறது ஒரு சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம், கட்டுகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சூழ்நிலைகள்ல ஒரு போராட்டமா இருக்கலாம்,
இதுல எல்லாம் வெளிப்புறத்துல நம்ம ஒரு விடுதலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கட்டுகள் நீங்கியது என்றால் உடனே ஒரு விடுதலை என்று நம்ம பிரச்சனையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் விடுதலை என்பது உள்ளே நம்முடைய சிந்தனையில நமக்குள்ள நாம் பெற்றுக்கொள்ளும் வெளிச்சத்துக்கு பெயர் தான் என்னது, விடுதலை. அதை தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது வெளியில ஏற்படுகிற காரியம் அல்ல, நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற ஒரு வெளிச்சம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 1 அதிகாரம் 3 அதிகாரத்துல எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்காகவோ விடுதலைக்காகவோ சுகத்துக்காகவோ அவர் ஜெபிக்க மாட்டார். நீங்க பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் இன்னதென்பது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை இவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கு, நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்களோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்றைக்கு விசுவாசிக்கு தேவை வெளியில விடுதலை நினைக்கிறோம், நமக்கு தேவை உள்ளே பிரகாசமுள்ள மனக்கண்கள் தான் தேவை. ஏனென்றால் விடுதலை ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த வெளிச்சத்தை நம்ம சிந்தனையில பெற்றுக்கொள்ளும் போது விடுதலை ஆரம்பமாகிறது. விடுதலை ஆரம்பமாகின்ற இடம் வெளியில இல்ல, எங்க, உள்ளே. அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு சிறைச்சாலையில ஒரு சிறை கைதியாக இருக்கிற ஒரு நபர் விடுவிக்கப்படுகிறார். அவருடைய சிறை அதோட பூட்டு திறக்கப்படுகிறது. இந்த உண்மை அந்த கைதிக்கு, அந்த சிறையில இருக்கிற நபருக்கு தெரிந்தால்தான் 4 அடி தூரத்துல இருக்கிற கதவை திறந்துட்டு அவரால் என்ன செய்ய முடியும், வர முடியும். அங்க விடுவிக்கப்பட்டது தெரியவில்லை என்றாலும், அங்க பூட்டு திறந்துதான் இருக்கு அப்படிங்கிற உண்மை தெரியவில்லை என்றாலும், அவர் எதை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, தண்டனையையும் சிறையையும் தான் அவர் என்ன செய்து கொண்டிருப்பார், நினைத்து கொண்டிருப்பார். இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் இதுவாக தான் இருக்கிறது. சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்டது இன்னது, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த சத்தியம் என்பது வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை சத்தியம் நமக்கு அடையாள மாற்றத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த வெளிச்சத்தை அது என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. நம்ம அடையாளம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது நம்ம சூழ்நிலையில தெரியாது, நம்முடைய உணர்வுகள்ல தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்க அந்த அடையாளத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அவருடைய வார்த்தை தான் நம்முடைய அடையாள மாற்றத்தை காண்பிக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களால் உங்களுடைய சூழ்நிலைகளை தைரியமா என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். உங்க சூழ்நிலைகள்ல பலவீனங்கள் மத்தியில, எவ்வளவுதான் எதிர்மறையான ரிப்போர்ட் மத்தியிலையும் உங்களால விசுவாசத்தோட தைரியத்தோட எப்பொழுது நிற்க முடியும் என்றால், உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் மாறி இருக்கிறது என்ற வெளிச்சத்தை நீங்க பார்க்கும் பொழுதுதான். ஏனென்றால் நம்முடைய போர்க்களம் நம்ம வெளியில நினைக்கிறோம், நம்முடைய போர்க்களம் வெளியே இல்ல. போர்க்களம் எங்க, சிந்தை. நமக்கு அந்த போர்க்களத்துல போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10, 3, 4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வெளியில உள்ள பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவர் போர் ஆயுதங்களை என்ன செய்யல, கொடுக்கல. நம்முடைய சிந்தனைகள்ல உள்ள அரண்களை இடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, போர் ஆயுதம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சாத்தான் தாக்குவது நம்முடைய வெளியில இல்ல, நம்முடைய சிந்தனைகளை அவன் என்ன செய்கிறான், தாக்குகிறான். ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்றேன். ஆதாம் ஏவாள் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவர்கள்.
அவன் ஏவாள் கிட்ட பேசுகிற விதம் என்னவென்றால், இந்த கனியை நீ புசித்தால் நீ யாரை போல மாறிடுவா? தேவனை போல் மாறிவிடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ தேவனை மாதிரி என்ன செய்யல? இல்ல. அவன் எங்க கை வைக்கிறா? அடையாளத்துல சந்தேகப்படும் விதமாக, அந்த அடையாளத்தை சிதைக்கின்ற விதமாக. அவனுடைய தாக்குதலே அதுதான். நாம நினைக்கிறோம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் அவன் பிடிச்சு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். இல்ல, அவன் தாக்குகிற இடம் எங்க? சிந்தனை. நம்முடைய அடையாளத்தை அவன் தாக்குகிறான். ஏசு கிறிஸ்துவுக்கான சோதனையும் அதுதான். கல்லுகளை அப்பங்களாக்குறது அவருக்கு சோதனை இல்லை. அதுக்கு முந்தின அதிகாரத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவினிடமிருந்து அங்கு குரல் வருகிறது, வார்த்தை வருகிறது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்கி சாப்பிடுங்க. அங்க டெஸ்ட் என்னது? கல்லுகளை அப்பமாக்குறது இல்ல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த அடையாளத்துல சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய அன்பில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். ஆனா உண்மையிலேயே ஏவாள் ஆதாம் எப்படிதான் இருந்தாங்க? தேவனை போல. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். விடுதலை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் ஆரம்பிக்குது. நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் இருந்து விடுதலை என்ன செய்கிறது? ஆரம்பம் ஆகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப தெளிவா சத்தியம் சொல்லுது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நிருபங்களை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? வாசிக்கணும். சங்கீதத்தை வாசிச்சுட்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சங்கீதக்காரன் தேவனுடைய ரொம்ப நெருங்கின ஒரு தேவ பிள்ளைதான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றமான ஒருத்தர் தான். ஆனா அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த உடன்படிக்கையின் கீழே அவர் என்ன செய்யல? வரல. தேவனுக்கும் அவருக்குமான உறவை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய தாழ்மையான இருதயத்தை பார்க்கணும். தேவனை சார்ந்து கொள்ற இருதயத்தை பார்க்கணும். அவர் ஜெபிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அந்த இடத்துல நம்ம இல்லை. நீங்க ஜெபிக்கலாம், ஆனா அது விசுவாச ஜெபம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அடையாள ஜெபம் அதுவல்ல. நிருபங்களை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுக்காக சங்கீதம் வாசிக்காதீங்க நான் என்ன செய்யல சொல்லல. ரொம்ப அருமையான சங்கீதங்கள், அதை தியானிக்க முடியும். ரொம்ப அழகா சொல்றார், நடு ராத்திரியில எழுந்து நான் உண்மை என்ன செய்வேன்? துதிப்பேன். நடு ராத்திரியில அவருக்கு யார் ஞாபகம் வருது? தேவனுடைய ஞாபகம். அந்த உறவை நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுக்கும் அவருக்கு எவ்வளவு உறவு இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்முடைய அடையாளம் தெரிவது எதுல அப்படின்னு சொன்னா நிருபங்களில். கிறிஸ்துவுக்குள் என்று எங்கெல்லாம் நிருபங்கள்ல வருதோ அதுவெல்லாம் நம்முடைய அடையாளம். ஆவியில் மரித்திருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நாம் தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். என் ஜெபத்தை கேட்பாரா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களோட அடையாளம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க ஜெபத்துக்கு பதில் நிச்சயம்னு அர்த்தம். என் குரல் அவருக்கு கேட்குமான்னு கேட்டா அவர் சொல்றாரு, எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நீங்க எப்ப வேண்டுமானாலும் என்கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். அதுவும் எப்படி வரலான்னு சொல்றாரு? சந்தேகத்தோடு இல்லை, பயத்தோடு இல்லை, பாரத்தோடு இல்லை, குழப்பத்தோடு இல்லை, தைரியமாக. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம். அதனாலதான் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அடையாளத்தை குறித்து நாம இன்னும் கேள்விப்படாதது தான் பிரச்சனை. நம்ம யார் என்பதை நாம் அறியாமல், அதை குறித்து கேட்காமல், நம்ம சூழ்நிலைகளை குறிச்சும் நம்முடைய பலவீனங்களை குறிச்சும் நம்முடைய பிரச்சனைகளை குறிச்சும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
நாம் பாவி என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய அடையாளமாக எது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். இதுதான் நம்முடைய அடையாளம். இந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால் நித்திய மன்னிப்பையும் நித்திய மீட்பையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நம்முடைய செயல்கள்னால இல்லை, இது சுய முயற்சியில இல்லை. நான் எதை செஞ்சு அந்த மன்னிப்பை வாங்கணும்னு சொல்லி நம்ம செயல்கள்ல இல்லை. ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாக அவரது இரத்தத்தினால் இந்த மன்னிப்பை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கையில கெட்டி இருக்கிற சங்கிலிகளை இருந்து விடுவிக்கிறது, சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருகிறது, விடுவித்தல் என்று பொருள். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில உள்ள அர்த்தம் அதுதான். அவர் உன்னை மன்னிச்சிட்டேன் போன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? விடல, விடுவித்திருக்கிறார். நம்முடைய சிறை அனுபவத்தை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். சிறை கட்டுகள்ல இருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். அவர் சும்மா விடுவிக்கல. அந்த சிலுவை மரணங்கிறது ரோமர்களோட ஸ்டைல். அவங்க யாரையாவது மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா சிலுவை மரணத்தை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அது அவர்களுடைய வழக்கம். அதுல யாருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமோ அவர்களுடைய குற்ற பட்டியலை அந்த சிலுவை மேல வச்சு ஆணி அறைஞ்சிருப்பாங்களாம். இந்த நபர் இந்த தவறுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்திருக்கிறார். அதற்காக இந்த தண்டனை. அங்க பிலாத்து இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில யூதர்களின் ராஜா என்று எழுதினார்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல தேவன் அதை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? உங்க பேர்ல, என் பேர்ல என்ன என்ன குற்ற பட்டியல் இருந்ததோ அது எல்லாவற்றையும் அந்த சிலுவையின் மேல் அறையப்பட்டதை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்பது பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்படி அங்கு என்ன நடந்ததுங்கிற வெளிச்சம் நமக்கு என்ன செய்யல? தெரியல. அந்த குற்ற பட்டியலை ஆணி அரைஞ்சாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குற்ற பட்டியல் ரத்து செய்யப்பட்டது என்று அர்த்தம். அதை அவர் சும்மா ரத்து செய்யல, நமக்கு பதில் அந்த தண்டனையெல்லாம் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? ஏற்றுக்கொண்டு அவரோட ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்துட்டாரா. டிவைன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பெரிய பரிமாற்றம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் பார்க்கிறார். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய அக்கௌண்ட்ல நம்முடைய பாவ கணக்கு இருந்தது. அதற்காக ஒரு விளைவு, வட்டி, நம்ம எவ்வளவு செலுத்தணுங்கிற கடன் தொகை என்ன செஞ்சது? இருந்தது. மரணம் என்ற ஒரு தண்டனை அங்க என்ன செஞ்சது? இருந்தது. ஆனா இதை கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது? நிர்வாகம் கிடையாது. சிலுவையில நடந்தது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய கடன் தொகையை எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்வை நம்ம பேர்ல அங்க என்ன செய்திருக்கிறார்? வரவு வைத்திருக்கிறார். சொல்ல வருது புரியுதா? இததான் வசனங்கள் சொல்லுது. பாவம் அறியாத அவரை நாம் தேவனுடைய நீதியை பெரும்படிக்கு பாவமாக்கினார். இன்றைக்கு நீங்க உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, உங்களால நம்ப முடிந்தாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, உங்க சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் பாவி அல்ல, அவரது நீதியை பெற்ற நீதிமான்கள். ஏன் ஒரு விசுவாசிக்கு போராட்டம் தெரியுமா? அந்த நீதியை பெறுகிறதற்கு நம்ம செயல்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன செஞ்சா நான் நீதிமானா இருக்க முடியும்? நான் என்ன செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? நம்ம செயல்கள்ல இல்ல. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்கிறார். நீங்க ஒரு சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு பாருங்களேன், எல்லாம் எப்படி தெரியும்? சிவப்பா தான் தெரியும். பச்சை கலர் கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும். இன்றைக்கு அவர் கிறிஸ்துவின் மூலமாக உங்களை பார்க்கும் போது நீங்கள் கிறிஸ்துவாக தெரிவீர்கள், பாவியாக இல்லை. தேவன் நம்மை பாவியாக பார்க்கவில்லை, நாம் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? நீங்க கேட்கலாம், நான் பாவத்துல தானே இருக்கிறேன், நான் இந்த செயல்ல இருக்கிறேனே, இந்த பாவ பழக்கத்துல நான் இருக்கிறேனே,
இந்த இடத்துல நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், விழுந்து போறேனே. நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு இளவரசன் போய்கிட்டு இருக்கும்போது சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல என்ன செஞ்சிடறாரு? விழுந்துடுறாரு. அவர் சேற்றிலையும் சகதிலையும் விழுந்த உடனே அவர் அந்த ராஜகுமாரன், அந்த இளவரசன் இல்லைன்னு ஆயிருமா? இல்லை. அந்த இளவரசன் அதில் என்ன செய்யணும்? எழுந்து சேரையும் சகதியையும் தொடச்சு விட்டுட்டு அவரோட டெசிக்னேஷனுக்கு அவர் என்ன செய்யணும்? போகணும். இன்றைக்கு தேவ பிள்ளையோட இடமும் அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நமக்கு தெரிய வேண்டிய சத்தியம். நான் பாவி அல்ல, நான் நீதிமான். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இந்த இடம். நம்மளுடைய பலத்துல இல்லை, நம்ம பலத்துல அவர் செய்ய சொல்லவும் இல்லை, அது முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால நீங்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. நான் இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. ஆவியில உயிர் பிச்சது யாரு? அது நம்முடைய செயலா? என்ன செயலை செஞ்சு அந்த ஜீவனை நம்ம உள்ள பெற்றுக்கொண்டோம்? இல்ல. அவரை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இம்பியூட் பண்றது அப்படின்னா அதை எண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளை என்று நம்மளை என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் அப்படி நம்மை பார்க்கிறார். நம்முடைய அக்கௌண்ட்ல கிறிஸ்துவின் நீதியை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதோட இல்ல, அந்த நீதிய, அந்த வல்லமைய, அவரது வாழ்வை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துறதற்காகவும் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம அவர் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை நீதிமான் என்று மாத்திரம் அவர் பார்க்கல, அந்த நீதிய நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? உள்ள இருக்கிறார். இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன? நான் பாவி இல்லை, நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்ற சத்தியம் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். இந்த நீதிமானோட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இந்த மன்னிப்பை நான் அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன், நான் அந்த சிறையில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா சட்டபூர்வமாக நீங்க தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சட்டபூர்வமாக நீங்க உணராம இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய சட்டபூர்வமான இடம் அதுதான். சட்டபூர்வமான இடம்னா என்ன? ஒருத்தங்க தவறு செய்யறாங்க, சிறை தண்டனையை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருவர் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நீதிபதி அதை என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு அந்த தப்புக்கு என்ன செய்யணும்? தண்டனையை அனுபவிக்கணும். இன்னொருவர் அந்த தண்டனையை என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த தவறு செய்தவருக்கு இன்னொருவர் என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று தெரியாமல், இல்லை என்றால் அதுல நம்பிக்கை இல்லாம, இல்லை என்றால் அவருடைய உணர்வு அந்த சிறை அனுபவத்திலேயே இருக்கும் பொழுது அங்க கொடுத்த விடுதலையை அவரால் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அவருக்கு அங்க நீதிபதி விடுதலை கொடுத்துட்டாரு. ஏனென்றால் இன்னொருவர் அந்த தண்டனை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க உணர்வு அவருக்கு விடுதலையை சொல்லவில்லை என்றாலும் சட்ட ரீதியாக அவரோட பொசிஷன் என்ன? அவர் விடுதலை என்ன செஞ்சிட்டாரு? பெற்றுக்கிட்டாரு. இன்றைக்கு விசுவாசிகளோட இடம் அதுதான். நம்ம நிற்கிற இடம், நம்ம சூழ்நிலைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்ம நின்று கொண்டிருக்கிற இடம், இதெல்லாம் நம்முடைய கட்டுகளையும் பாவத்தையும் சொல்லலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசி எப்படி இருக்கிறாரா? நீதிமான். ஆவிக்குரிய சட்ட ரீதியாக ஒரு விசுவாசியோட பொசிஷன் இதுதான். நம்ம நிற்கிற இடம் இந்த இடம் தான். இந்த இடம் நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, தைரியமா தேவன்கிட்ட செல்லக்கூடிய, அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு செல்லக்கூடிய தகுதியை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. ஆக்சஸ். அவர்கிட்ட நம்ம எப்போனாலும் என்ன செய்யலாம்? போகலாம். இந்த மன்னிப்புங்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்கும்போது, நீதிமான்கிற வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, ஆவிக்குரிய சட்ட ரீதியா உங்க பொசிஷனை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, உங்களால தைரியமா தேவனோட வார்த்தையை என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். உங்க சூழ்நிலைகளை தைரியமா அணுக முடியும். அதுல நீங்க பயந்து பயந்து இல்லை,
என்னோட ஜெபத்தை அவர் கேட்பாராங்கிற சந்தேகத்துல இல்லை, 2 மனசா இல்லை, இல்லை இந்த விடுதலைய, இந்த தயவை, இந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்க சுய முயற்சியில என்ன செய்ய மாட்டீங்க, தேட மாட்டீங்க. பாவத்தை விடுகிறதற்கு உங்க சுயத்துல போராட மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், உங்களுக்குள்ள அவருடைய இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க 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 அவரது மன்னிப்பின் வெளிச்சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள இயல்பாகவே உங்களுக்கு பாவத்தின் மீது விருப்பம் என்ன செய்யாது, வராது. அந்த வெளிச்சம் தான் அந்த விடுதலை இங்க என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அங்கு பாவத்தின் மீதோ எதை விடணுமோ, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னவோ அதற்கு எதிரான காரியங்கள் மீது உங்களுக்கு என்ன வராது, விருப்பம் வராது. இயல்பாகவே அதை விடக்கூடிய வல்லமையை நீங்க என்ன செய்து கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அது எங்க ஆரம்பிக்குது, உங்க சிந்தனையில. எப்போ ஆரம்பிக்குது, உங்களுடைய அடையாளத்தை நீங்க தெரிந்து கொள்ளும் போது. அதனாலதான் பிசாசானவன் உங்களுடைய அடையாளத்தை அவன் தாக்குகிறான். உன்னால சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. உன்னால விடுதலை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் பிரச்சனை பெருசா இருக்கு. டாக்டரோட ரிப்போர்ட் இப்படி இருக்கு, உன் சரீரம் வலிக்குது, அது ஒரு வலியை என்ன செய்யுது, சொல்லி கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை, உலகத்துல இதோட விளைவு இதுதான். அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் அவன் என்ன செய்வான், காண்பிப்பான். உலகத்துல அவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் அவன் மனுஷங்களை கொண்டு காண்பிப்பான், நம்ம படிக்கிற காரியத்துல காண்பிப்பான். உலகத்துல இருந்து அவன் என்ன செய்வான், காண்பிப்பான். ஏனென்றால் நம்முடைய அடையாளத்தை அவன் சிதைக்கிறான். இந்த அடையாளத்துல சந்தேகத்தை அவன் என்ன செய்கிறான், கொடுக்கிறான். நீ தோல்வி அடைஞ்சிட்ட, உன்னால வெளியே வர முடியாது, உனக்கு எதிர்காலம் இல்லை, உன் வாழ்க்கை இப்படிதான், உன்னால இதுல மேல நீ போக முடியாது, உனக்கு இது செய்ய முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளம் என்ன தெரியுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்கும்போது சூழ்நிலை எப்படி மாறுங்கிறது நம்முடைய பொறுப்பு இல்லை, அது யாரோட பொறுப்பு, அவருடைய பொறுப்பு. வேத உதாரணங்களை, அது அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். தாவீது ராஜா கோலியாத்தோட சண்டை போடுறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார். சவுலும் இஸ்ரவேல் இராணுவமும் கோலியாத்தை எப்படி பார்த்தாங்க, ராட்சதரா பார்த்தாங்க. உலக பிரகாரமா ஒரு ராட்சசனோடு ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, போரிட முடியாது. அந்த ராட்சசனை நார்மலாவே ஒரு மனுஷனால போரிட முடியாது. ஆனா தாவீது கையில வச்சிருந்ததோ எதை வச்சிருந்தாரா, கூழாங்கல்லும் கவனும். அங்க ஆயுதங்களை வச்சிருந்த இராணுவ வீரர்களால ஏன் கோலியாத்தை எதிர்த்து நிக்க முடியல, என் கேள்வி அதுதான். சவுல் ராஜா கொடுக்குறாரு, என்னோட கவச உடைய வச்சுக்கோ, என்னோட கேடகத்தை வச்சுக்கோ, என் வாழை வச்சுக்கோன்னு சொல்லி தூக்கி கொடுக்குறாரு. அதை போட்டு பார்த்தா இவருக்கு என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எதை கொண்டுட்டு போறாரா, கவனையும் கூழாங்கல்லையும். நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க கோலியாத்தோட கையில என்ன இருக்கு, கேடகம், ஈட்டி எல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. இந்த சண்டையை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, நம்ம பிரச்சனையில என் பிரச்சனையை பத்தி நீங்க தெரியாம பேசுறீங்க. நான் உட்கார்ந்து கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்று தெரிவதற்கும் என் பிரச்சனை மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் என் பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க சத்தியத்தை கேளுன்னு சொல்றீங்களே. நான் இதை கேட்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. அதுவும் அவனோட வஞ்சகத்துல ஒன்றுதான். நீங்க உட்கார்ந்து அதை கேட்டுட்டீங்கன்னா உங்க அடையாளத்தை என்ன செஞ்சுக்குவீங்க, தெரிந்து கொள்வீங்க. அடையாளத்தை தெரிந்து கொள்றது மாத்திரம் இல்ல, அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருவீங்க, பார்த்துருவீங்க. வெளிச்சத்தை பார்த்தால் வெளியில விடுதலை என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்குதான் உங்க நேரத்தை அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், திருடிக்கிட்டு இருக்கான். நான் பிஸி, என் வேலை யாரு பாப்பா. யோசுவா அப்படிதான் தேவன் பக்கத்துல போய் நின்னாரு. அவர் முன்னாடி நிறைய பிரச்சனை, அவர் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். யோர்தான் இருந்தது, எரிகோ இருந்தது, கானான்ல ராட்சதர்கள் இருந்தாங்க. யோசுவா 1ஆவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடவும் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். உன் கால் எங்கெல்லாம் மிதிக்குதோ அந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். மோசேயோடு தேவன் என்ன செஞ்சாரா, முகமா பேசினாரா. மோசே மூலமாக அற்புதங்கள் நடைபெற்றது, அடையாளங்கள் நடைபெற்றது. அந்த மோசையை கொல்றதுக்கு இவங்க என்ன எடுத்தாங்க, கல் எடுத்தாங்க, முறுமுறுத்தாங்க. நம்மளெல்லாம் விட்டு வைப்பாங்களா? அவருக்கு அந்த ஜனங்களை பார்த்து என்ன வரும், பயம் இருக்கும். மோசே பெரிய தேவ மனிதர், அவர் நின்ன இடத்துல நான் நிற்க முடியுமா, தயக்கம் இருக்கும். இதுக்கெல்லாம் தேவன் கொடுத்த ஒரு தீர்வு என்ன தெரியுமா,
இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்காத. இரவும் பகலும் அதை தியானி. அவர் சொன்ன நபர் ஒரு சாதாரண நபர் இல்ல. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களை வழி நடத்திட்டு போன ஒரு தலைவன். அந்த தலைவன் கிட்ட தேவன் சொல்ற வார்த்தை, இரவும் பகலும் நீ என்ன செய்யணும்? என் வார்த்தைய தியானிக்கணும். நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதனாலதான் விடுதலை என்ன செய்ய முடியல, பார்க்கல. டெம்பரவரி, தற்காலிகமா கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க விடுதலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்க யோசுவா நேரம் இல்லைன்னு என்ன செய்யல, சொல்லல. இரவும் பகலும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது. இரவு எது, பகல் எதுன்னு நினைக்கிறீங்க? சூரியன் இருக்கிற வரைக்கும் பகல், சூரியன் இல்லாட்டி இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதும். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு பிரேக் கிடையாது. அப்படி தியானிக்கும் பொழுது வெளிச்சத்தை என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம். அந்த சூழ்நிலையை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்மால் பார்க்க முடியும். வார்த்தையை சிந்தனையில தரித்து கொள்ளும் போதுதான் சூழ்நிலையை அவர் வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இல்லை என்றால் சூழ்நிலைகளின் அடிப்படையில் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் சொல்றது புரியுதா? இன்றைக்கு அவரது வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்மை பார்க்கிறோமா, இல்லை என்றால் சூழ்நிலையின் அடிப்படையில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோமா? சூழ்நிலையின் அடிப்படையில நம்மளோட சரீரத்தை பார்க்கிறோம், நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், நம்ம எதிர்காலத்தை பார்க்கிறோம், நம்ம கையின் பிரயாசத்தை பார்க்கிறோம். எதனால? நமக்கு உள்ள போறது உலகம்தான் அதிகமா என்ன செய்யுது? போகுது. அவர் வார்த்தை இன்னும் உள்ள என்ன செய்யல, போகல. இங்க தாவீது கோலியாத் முன்னாடி நிக்கிறாரு. இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. என்ன தைரியத்துல அவர் அங்க நிக்கிறாரு? கையில என்ன வச்சிருக்கிறாரு? கவன், கூழாங்கல். இந்த கூழாங்கல்லையும் 5வது கல்லுல கோலியாத் என்ன செய்யல, விழல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கூழாங்கல்னால அவர் என்ன செய்யல, விழுந்து போகல. ஒருத்தங்களை பிடிச்சு தள்ளினா எப்படி பார்க்க விழுவாங்க? பின்னாடி தானே விழணும். கோலியாத் எப்படி விழுந்தாரா? குப்புற விழுந்தாரா? யுத்தம் கர்த்தருடையது. அந்த விசுவாசம் அவரது வல்லமையை அங்கு வெளிப்படுத்துகிறது. அங்க இஸ்ரவேல் ராணுவம் எப்படி பார்த்தது? அவர் ராட்சதன், அவரிடம் சாதாரண மனுஷனால என்ன செய்ய முடியாது? சண்டை போட முடியாது. தாவீது எப்படி பார்க்கிறாரு? அவர் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம்? தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எல்லாருக்கும் இந்த இடம் வராது, எல்லாருக்கும் வராது. ஏனென்றால் அங்க சவுல் ராஜாவுக்கும் அந்த இஸ்ரவேல் ராணுவத்துக்கும் தேவனோட உடன்படிக்கை இருந்துதா இல்லையா? தாவீது ராஜாவுக்கு மட்டும்தான் அந்த உடன்படிக்கையை கொடுத்தாரா? இல்ல. தாவீது ராஜா ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. தேவனோட உறவு, அந்த வார்த்தை, அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் என்ன செஞ்சிருந்தாரு? வைத்திருந்தார். ஒரு நாளைக்கு 7 தரம் நான் துதிப்பேன்னு சொல்றாரு. எத்தனை முறை துதிப்பாரா? 7 முறை நான் தியானிக்கிறேன், துதிக்கிறேன், நடு ராத்திரியில எந்திரிச்சு உங்க சாட்சியை நினைச்சு நான் வியந்து பார்க்கிறேன்னு சொல்றாரு. அங்க அவரோட உடன்படிக்கையின் அடையாளம் தாவீதுக்கு தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும் தேவனோட அவனுக்கு உடன்படிக்கை இல்லை. எனக்கு தேவனோட என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கு. இன்றைக்கு இதே உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இன்னைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிற பிரச்சனை உங்க தலைக்கு மேல இல்ல, அது எங்கதான் இருக்கு? காலுக்கு கீழே. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட உன்னதங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம் அதுதான். அதனாலதான் கொரிந்தியர்ல வசனம் சொல்லுது, திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல அவரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சாயலாக நாம என்ன செய்வோமா? மறுரூபமாகுவோம். ஆவிக்குரிய கண்ணாடி ஆகிய அவரது வார்த்தையை நீங்க பார்க்க 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 அந்த அடையாளம் உங்ககிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். ஆனா நாம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிரச்சனையின் வழியாக நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அங்க யுத்தம் கூழாங்கல்னால தாவீது என்ன செய்யல? ஜெயிக்கல. தேவனுடைய வல்லமை. இங்க கிதியோன் விஷயத்திலையும் அதுதான். பயந்து போய் ஆலையோட மறைவுல இருந்து தானியத்தை போரடிக்கிறாரு. அவர்கிட்ட தேவதூதன் போய் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரா? பயந்து போய்
போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தானியத்தை எப்படியாவது மீதியானியர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்மள பயந்து போனவங்களா பார்க்கிறோம். தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரா? பராக்கிரமசாலி. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தின்படி அவர் பார்க்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்றால் நம்முடைய பலவீனத்தின்படி அவர் பார்க்கவில்லை, கிறிஸ்துவின் பலத்தின்படி நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். பலவீனன் எல்லாரும் எப்படி சொல்லணுமா? தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் எல்லாரும் தன்னை பலவீனன் பலவீனன் என்று சொல்வானாக நினைச்சீல? சொல்லல. பலவீனன் தன்னை என்ன செய்யணும்? பலவான் என்று சொல்லணும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை பார்க்கணும். அதனாலதான் அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சாத்தானோட வேலை அந்த அடையாளத்தை மாத்துறது. பொய்களினால் நம்முடைய சிந்தனைகள்ல தவறான அரண்களை கட்டுகிறது. நான் தோல்வி அடைந்தவன், எனக்கு எதிர்காலம் இல்லை, என்னால சுகத்தை பார்க்க முடியாது, தேவன் என் மேல கோபமா இருக்கிறார், நான் பாவி, இன்னும் என்ன இடங்கள் இருக்கிறதோ அந்த பொய்களை சொல்லி நம்ம சிந்தனையில என்ன கட்டி வச்சிருக்கிறா? அரண்கள், கோட்டை கட்டி வச்சிருக்கிறான். நம்ம சூழ்நிலையை சரி செய்யறதுக்கு அவர் போராயுதம் கொடுக்கல. இந்த கோட்டைய பொய்யால கட்டி வச்சிருக்கிற அரண்களை இடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? போராயுதங்கள். அவரது வார்த்தை ஆவியின் பட்டயம். உங்க சிந்தனைக்குள்ள வர்ற எல்லா எண்ணங்களும் உங்களுக்கு தேவையான எண்ணங்கள் அல்ல. நம்ம பொதுவா எங்க போனாலும் நம்மளை செக் பண்ணி உள்ள விடுவாங்க இல்லையா? எல்லாரையும் உள்ள என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. அது போல தேவனுடைய வார்த்தையானது அவருக்கு ஏற்ற காரியத்தை மட்டும்தான் உள்ள என்ன செய்யும்? விடும். எப்போ நீங்க அவருடைய சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது இல்ல, இது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானதுன்னு சொல்லி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருமா? ஒரு ஆயுதம் போல அதை வெளியே தள்ளிவிடும். அதுக்குதான் இந்த போராயுதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பயம் வரும்போது தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இங்க கிதியோன் தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அந்த அடையாளத்தின்படி, அந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய வெற்றியை அவர் பார்க்கிறாரு. அங்க உள்ள போரும் கிதியோனோட பலத்துல இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1,35,000 பேர் எதிரி வீரர்கள் இருக்கிறாங்க. இங்க இவர் கூட்டி வச்சிருந்த கூட்டத்தை தேவன் குறைக்கிறாரு. இந்த கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் தேவையில்லை. ஏன் தெரியுமா? இவ்வளோ பேரோட நீ போனா என் பலத்துல அந்த வெற்றியை பெற்றேன்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என் ஜெபத்துல என் காரியத்துல இப்படி இந்த விடுதலையை நான் பார்த்தேன் அப்படின்னா, அப்படி விடுதலையை அவர் என்ன செய்யல? கொடுக்கல, இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை அவர் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்துக்கு இணையாக நம்முடைய எந்த செயலை நம்ம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்முடைய ஜெபமா இருக்கலாம், நம்முடைய உபவாசமா இருக்கலாம், நம்முடைய நற்கிரியைகளா இருக்கலாம், நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அவர் சிந்தின இரத்தத்துக்கு ஈடு இணையாகாது. அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருந்த கூட்டத்தை 300 பேரா என்ன செஞ்சிடறாரு? குறைச்சிடுறாரு. எத்தனை பேரை தோற்கடிக்கிறதுக்கு? 1,35,000 பேரை தோற்கடிக்கிறதுக்கு 300 பேர். அதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா? துப்பாக்கி, பீரங்கி, கத்தி, வாள், கேடகம் அப்படிலாம் என்ன செய்யல? கொடுக்கல. ஒரு எக்காளம், ஒரு பெரும் பானை, ஒரு தீவெட்டி. இதை வச்சு அவங்க யாரை ஜெயிக்கணும்? 1,35,000 பேர். மீதியானியர்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு ஸ்ட்ராங்கான இராணுவத்தை வைத்திருந்தவர்கள். அநேக புறஜாதிகளை ஜெயிச்சவங்க. ஒரு பெரிய நாடு அது. அது மட்டும் வரல, கூட நிறைய எதிரிகள் அது என்ன செஞ்சிருக்கு? சேர்த்து கொண்டு வந்திருக்கு. வெட்டுக்கிளிகளை போல அவங்க பரவி இருந்தாங்களாம். இவங்களை ஜெயிக்கிறதுக்கு அவங்க கையில கொடுத்திருந்தது என்னது? ஒரு எக்காளம், துதி, வாயை திறந்து விசுவாசத்தை பேசுறது, வெறும் பானை, பானைக்குள்ள என்னது? தீவெட்டி, வெளிச்சம். எது சொல்லுது தெரியுமா? இந்த மண் பாண்டத்தில் பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பானை உடையும் போதுதான் வெளிச்சம் வெளியில என்ன செய்யும்? தெரியும். நம்மளுடைய தவறான சிந்தனை, நம்முடைய சுயம், நம்முடைய செயல்களில் உள்ள நம்பிக்கை. நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது, இந்த வெளிச்சத்தை தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு காஞ்ச மரத்துல இலைகள் எவ்வளவு நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? உதிர்ந்து போயிரும். ஒரு மரம் பட்டு போச்சுன்னா அந்த இலைகள் என்ன செஞ்சிடும்? உதிர்ந்து போயிரும்.
கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை, அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க பார்க்க தேவையில்லாத காரியங்கள் அப்படியே உதிர்ந்து உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். கொஞ்ச நாள் திரும்பி பார்த்தா நான் ஒரு காலத்துல எவ்வளோ கோவப்படுவேன், இப்ப எனக்கு கோபம் என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. ஒரு காலத்துல ஒரு பாவத்துல இவ்வளோ அடிமையா இருந்தனே, அது என்னை விட்டு எப்ப போச்சுதுன்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற மாதிரி இருந்தா இந்நேரம் இதை சொல்லிட்டு என்கிட்ட நீங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம் பலத்தில் அல்ல, சுய முயற்சியில் அல்ல, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை உங்க சிந்தனைகள்ல எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க சிந்தனைகள் மறுரூபமாகும். இததான் மறுரூபமாகுதல் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 அதை தான் சொல்லுது. வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்க. இது கூட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுற ஒரு இடம், அதுதான் மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல்னா வேற ஒன்றும் இல்லை, சத்தியத்தை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்றது தான். அந்த வெளிச்சம் உங்க சிந்தனைகளை, உங்க நம்பிக்கையை, உங்க எண்ணங்களை அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற்ற ஆரம்பிக்கும். அது ஆவியானவருடைய வேலை. நீங்க உங்க சுய முயற்சியில என் பயத்தை போக்கணும், என் பாவத்தை விடணும், என்னால விசுவாசிக்கணும், எப்படியாவது நான் தேவனை பிடித்து கொள்ளணும், உங்க முயற்சியில இல்லை. உங்க முயற்சியில நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. உங்க முயற்சியில விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்மையாக அவர் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான். ஏனென்றால் அவருடைய வார்த்தையும் உலகமும் நம்முடைய உணர்வுகளும் சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே எதிரெதிராக தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லும். ஆனா சூழ்நிலை என்ன சொல்லும், தோத்துக்கிட்டே இருக்கிறேன். சூழ்நிலை மாத்திரம் இல்லை, கூட இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, சொல்லதான் செய்வாங்க. கூட இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நம்ம உணர்வுகளுமே அதை என்ன செய்யும், சொல்லும். ஆனா அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் சொல்லும், நீ என்ன செஞ்சுட்ட, கிறிஸ்துவுக்குள்ள ஜெயிச்சுட்ட. உங்க ரிப்போர்ட்டு சொல்லலாம், உனக்கு இந்த நோய் இருக்கு, இல்லை நீ சுகத்தை பார்க்க முடியாது சொல்லலாம், உணர்வு அந்த சிம்டத்தை காமிக்கலாம், மெடிக்கல் அதுக்கான விளைவுகள், அதோட அறிகுறிகள் அது சொல்லலாம். ஆனா வார்த்தை மட்டும்தான் சொல்லும், நீ இயேசுவின் தழும்புகளால் என்ன செஞ்சுட்ட, சுகமாயிட்ட. எதிரா இருக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஈஸியா நம்புற மாதிரி அது என்ன செய்யாது, இருக்காது. தேவனுடைய வார்த்தை உங்களை நம்புறதுக்காக கொடுக்கல, உங்க பலத்துல அதை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. தேவனுடைய வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனா நாம என்ன செய்யறோம், கேள்வி கேட்கிறோம். என் உணர்வு அப்படி சொல்லலையே, என் சூழ்நிலை அப்படி சொல்லலையே, இது எப்படி ஆகும், நாகமான மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். ஆனா நாகமான் மனசு என்ன செஞ்சிட்டாரு, மாறி யோர்தான் நதியில மூழ்கினார். அது எப்படி, நான் இங்க மூழ்கினா இங்க எப்படி சரியாகும்னு அவர் என்ன செய்யல, கேட்கல. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க, நான் எவ்வளோ பெரிய அதிகாரி, என்னை தொட்டு நீங்க சுகம் தர மாட்டீங்களா, நான் இந்த தண்ணியில மூழ்கிதான் சுகத்தை பார்க்கணுமா, இந்த கோவம் அவருக்கு வந்தது. இன்றைக்கு நமக்கும் அது வருது. நாம எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, விடுதலை யார்கிட்ட தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ கிட்ட தான் இருக்கு. இந்த தாழ்மை தான் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த விடுதலை அப்படிங்கிறது எஃபர்ட்லெஸ், இயல்பாகவே வரும். தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய உணர்வுகளும் எதிரானவை. அது எப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. இதுல எப்படி சுகம் வரும், வசனம் சொல்லுது, உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக எங்க இருக்கிறாரா, நமக்குள்ள இருக்கிறாரா. அவருடைய ரத்தம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, சட்ட ரீதியா உங்களுக்கு அவர் என்ன பொசிஷனை கொடுத்திருக்கிறாரு, எப்பேற்பட்ட வல்லமையை நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த ரட்சிப்புல சுகம் இருக்கு அப்படிங்கிறது நாலேஜா இல்லை. நான் சொல்றது நாலேஜா இல்லை. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நாலேஜா வரலாம், அறிவா உங்களுக்கு வரலாம், தகவலா வரலாம். ஒரு ஸ்வீட், ஒரு இனிப்பு இனிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும்.
ஆனா அது இனிக்குங்கிற அனுபவம் எப்ப தெரியும்? சாப்பிட்டாதான் தெரியும். எப்பொழுதுமே ஒரு தகவல் நமக்கு ஒரு அனுபவத்தை என்ன செய்யாது? தராது. அதுல நம்ம நடைமுறைக்கு போகும்போது தான் அது அனுபவமா என்ன செய்யும்? மாறும். அது போல நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் தகவல், இன்ஃபர்மேஷன், அறிவு. இது நீங்க உங்களுக்குள்ள வெளிச்சத்தை பார்த்தால்தான் உங்க அனுபவமா அது என்ன செய்யும்? மாறும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நேரம் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி. அந்த பிஸியாக்குறதும் யாரோட வேலை தான்? பிசாசோட வேலை தான். எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அவருக்கு கொடுக்காத ஒரு பிஸின்னு கிடையாது. அதுக்கு நடுவுல அவரை தியானிக்க நம்மளால என்ன செய்ய முடியும்? எஃபர்ட்லெஸ்ஸா அதை அவர் செய்திருக்கிறார். அந்த விடுதலை உங்க சிந்தனைகள்ல இயல்பாகவே மாறும். அவரை பார்க்க பார்க்க, அந்த அடையாளத்தை பார்க்க பார்க்க, அதை கேள்வி கேட்காம இது எப்படி ஆகும்? சாக்கு போக்கு சொல்லாம. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சாக்கு போக்கு சொன்னாங்களா? இல்ல. எவீரு சாக்கு போக்கு சொன்னாரா? இறந்து போயிட்டா ஆண்டவரே, இதுக்கு மேல அங்க என்ன இருக்கு, நான் போறேன்னு அவர் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். இல்ல, அங்க ஃபுல் ஸ்டாப் தான். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நிக்கிறாரு. அது கமாவாக அது என்ன செய்யுது? மாறுது. நீங்க அந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அங்க செங்கடல் முன்னாடி போய் நிக்கிறாங்க, பின்னாடி ராணுவம், ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் கடல். ஒரு ட்ராப்ல அவங்க என்ன செய்து கொள்றாங்க? மாட்டிக்கொள்றாங்க. போனா அவங்க ஒண்ணு கடலுக்குள்ள போகணும், இல்ல ராணுவத்திட்ட என்ன செய்யணும்? மாட்டணும். அந்த மக்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் இல்லையா? நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரேன்னு சொல்லி மோசே கிட்ட என்ன செய்யறாங்க? போறாங்க. மோசையை பார்த்து சொல்றாரு, நீ ஏங்கிட்ட ஏன் வர்ற? உன் கையில கோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சமுத்திரத்தை என்ன செய்? பிளந்து விடு. இது நடக்கிற காரியமா? அவருடைய வார்த்தைக்கும் நம்ம சூழலுக்கும் எதிரானவை. நீங்க உலகத்தை ஒரு 75% பார்த்துட்டு அவர் வார்த்தையை 10% பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆகும்னா என்ன செய்வீங்க? கேள்வி கேட்போம். 90% அவர் வார்த்தையை பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது 100% பார்க்க சொல்லுது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையே பாருங்கள். பெரிய உதாரணம் பேதுரு தான். பாதி தூரம் கடல்ல போயிட்டாரு. இடிச்சதை கேட்டு திரும்பி பார்த்தாரா, 10 நிமிஷம் கழிச்சு விழுந்தாருன்னு இருக்குதா? அடுத்த வினாடி. அப்படின்னா 1% கூட நம்ம பிரச்சனையை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அவரை பார்க்கும் போதுதான் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு என்ன செய்யாது? வராது. இன்றைக்கு உங்களுக்கு எப்படி ஆகும்? வார்த்தை சொல்லுது, என் அடையாளத்தை சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அடையாளத்தை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ சுகமாக்கப்பட்டு விட்டாய், விடுதலையாக்கப்பட்டு விட்டாய், தேவனுடைய பிள்ளை, நீ அடிமை அல்ல, நீ தேவனுடைய புத்திரன். வார்த்தை சொல்லுது. ஆனா என் ரிப்போர்ட், என் சூழ்நிலை, என் கூட இருக்கிறவங்க, என் உணர்வுகள், நான் நிற்கிற இடம் இதை சொல்லலையே. இது எப்படி ஆகும் என்றால் உங்க பார்வை பாதி எங்க இருக்குது? இதெல்லாம் செல்ஃப் அனலைஸ். உங்களை நீங்களே என்ன செய்ய முடியும்? சுய பரிசோதனை செய்யலாம். எப்படி ஆகும்னு கேள்வி வந்ததுன்னா நம்ம பார்வை பிரச்சனையில இருக்குன்னு அர்த்தம். அந்த அடையாளத்தை உங்க சிந்தனைக்குள்ள கொடுக்க கொடுக்க மறுரூபமாக இயல்பாகவே உங்க சிந்தனைகள் மாறும். அது ஆவியானவருடைய வேலை. அதுதான் போர் ஆயுதங்கள். பாவி என்ற சிந்தனை, நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்பதை பார்க்க 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 நீதியின் வெளிச்சத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த நீதியின் வெளிச்சத்தை உங்க சிந்தனைகள்ல நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க பாவத்தை பார்க்கறதையே வேற விதமா என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஒரு ரப்பர் பந்தை தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூழ்க வைக்க முடியும்? எவ்வளவுதான் அழுத்தி வச்சாலும் கையெடுத்தா என்ன செஞ்சிடும்? மேல வந்துடும். நம்ம இயல்பு அதுதான். பாவத்தினால் நம்மளை பிடிச்சு என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம சுயத்துல பாவத்தோடு போராடுறோம், சுயத்துல சூழ்நிலைகளோடு போராடுறோம், சுயத்துல பலவீனத்தோடு போராடுறோம். நம்ம போராட வேண்டிய இடம் வெளியே இல்லை, எங்க? சிந்தனை. அவன் கொடுக்குற தடையெல்லாம் பார்க்காம இறுக்கமாக அவருடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் போதும். பார்க்குற வேலை மட்டும்தான் நம்மளோட வேலை. தாழ்மையா ஏற்றுக்கொள்றது. அதை சிந்தனையில பார்க்கறதுனா 24 மணி நேரம் இப்படி வச்சு பார்க்க சொல்லல. ஒரு நேரம் கேட்குறீங்களா, ஒரு நேரம் வாசிக்கிறீங்களா, உங்க சிந்தனையில வைத்து மற்ற நேரங்கள் எல்லாம் அதை தியானிக்கிறது. அதுதான் யோசுவா கிட்ட அங்க சொல்றாரு. அந்த அனுபவத்துல தான் தாவீது ராஜா இருக்கிறாரு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல. யாருக்கு? சிந்தனைக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த அனுபவத்துல இருந்தாங்க. அதனாலதான் வார்த்தைக்கு எதிர்மறையா சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவர்களால் அதை கேள்வி கேட்காம ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது.
வல்லமை தேவனுடையது. உங்க பயம்ங்கிற சிந்தனை, உங்களுடைய தோல்வி மனப்பான்மை, அடிமைத்தன மனப்பான்மை. நீங்க சொல்லலாம், இதெல்லாம் மாத்தினாதான் விடுதலை வருமாமா அப்படின்னு கேட்டா, நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவரால் எப்படினாலும் விடுதலை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆனால் அந்த அடிமைத்தன சிந்தனையோட, தோல்வி மனப்பான்மையோட இருக்கிற ஒருவரால் அந்த சுதந்திரத்துல நிலைச்சு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. மறுபடியும் அடிமைத்தனத்தை என்ன செய்து கொள்வாங்க? வாங்கி வைத்துக் கொள்ளுவார். ஒரு ராஜாவோட பிள்ளை, ஒரு இளவரசனே இருக்காருன்னு வைத்துக் கொள்ளுவோமே, அவருக்கு தான் இளவரசன் என்று தெரிந்தால் மாத்திரமே அந்த சுதந்திரத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். நான் அடிமை என்று நினைத்தால், அவர் இளவரசனாக இருந்தாலும் அவர் எப்படிதான் இருப்பாரு? அடிமையா தான் இருப்பாரு. அப்போ இந்த வெளிச்சத்தை, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருங்கிற இந்த வெளிச்சத்தை, அடையாள மாற்றத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் இல்லையா? இந்த மறுரூபமாகும் போதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதுங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்? பகுத்தறிய முடியுமா? எது நன்மை, எது தீமை, தேவன் எனக்கு இதுல என்ன வச்சிருக்கிறாரு? இது பிசாசு வர்றான், இது அவனோட குரல், அவன் பொய் சொல்றான். தேவன் எனக்கு வைத்திருக்கிறது எதை வச்சிருக்கிறாரு? நன்மையை வைத்திருக்கிறார். எப்ப சொல்ல முடியும்? உங்க சிந்தனை மறுரூபம் ஆகும்போது. மறுரூபமாகிறதுனா என்ன? சத்தியத்தை நீங்க பார்க்க பார்க்க உங்க சிந்தனை என்ன செஞ்சிடும்? மறுரூபமாயிரும். உங்க பலத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம்? உங்க பயத்தோடு போராட வேண்டாம், உங்க சந்தேகத்தோடு போராட வேண்டாம், உங்களோட பலவீனத்தோடு போராட வேண்டாம், கசப்போடு போராட வேண்டாம், இச்சையோடு போராட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளான உங்க அடையாளத்தை உங்க சிந்தனையில நீங்க கொடுக்க கொடுக்க, அந்த காஞ்ச மரத்துல இலைகள் உதிர்வது போல எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். இங்க உள்ள வெளிச்சம் வரும்போது நான் சொல்றேன், எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அந்த விடுதலை உங்களால பார்க்க முடியும். எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் அதுல விடுதலையை பார்க்க முடியும். எப்பேற்பட்ட ஒரு சிறை அனுபவத்துல இருந்தாலும் அங்க வழிகள் திறக்கதை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சாட்சிகளை பார்க்கிறோம், விடுதலையை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த சத்தியத்துல அவங்க அடையாளத்தை அவங்க தெரிந்து கொள்ளும் போது வருகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா அந்த தயவுல அந்த கடனை அவங்களால என்ன செய்ய முடியுது? அடைக்க முடியுது. டாக்டர் முடியாதுன்னு சொல்றவங்க அந்த சத்தியத்தை அவங்க சிந்தனைக்கு கொடுத்து அந்த வெளிச்சத்தை அவங்க தியானிக்க அதை பார்க்க பார்க்க உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறார். அந்த கேன்சர் செல்களை அழிக்கிறார். செயல்படாத அந்த உறுப்புகளை செயல்பட வைக்கிறார். இயல்பாகவே அது என்ன செய்கிறது? வருகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. தேவ தயவு, மனித தயவு இயல்பு அந்த இடத்துல வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். விடுதலை எங்க ஆரம்பிக்குதுன்னா வெளியே இல்லை, எங்க? சிந்தனையில. எப்போ ஆரம்பிக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதிலிருந்து. அந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்க பார்க்க விடுதலை என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசி நீர் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அடையாளத்தை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு நீர் மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர், நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறீர், நித்தியமான மன்னிப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக நாங்கள் இருக்கிறோம். பாவம் அறியாத அவர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். நாங்கள் தேவனுடைய நீதியை பெறும்படியாக இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீர் பார்க்கிறீர். நாங்கள் அடிமை அல்ல, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் பலவீனன் அல்ல, பலவானாக எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவர்களாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் சாபத்திற்கு கீழானவர்களாக அல்ல, சாப விடுதலையை பெற்ற தேவனுடைய பிள்ளையாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். எங்களை பிரச்சனைக்கு உள்ளாக அல்ல, உன்னதத்திலே கிறிஸ்துவோடு கூட எங்களை உட்கார வைத்தவர்களாக நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தனியாக அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி, பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி.
அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அடையாள வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அவங்க சரீரத்தில் அவங்க வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க சரீரத்துல வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.